ஆடி மாதத்துல ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரியது அப்படின்னா கூட, ஆடியில வரக்கூடிய 18ஆம் பெருக்கு திருநாள் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான ஒரு நாள். ஆடி மாசம் முழுக்க சாமி கும்பிடாதவங்க கூட, இந்த ஆடி 18 அன்னைக்கு கண்டிப்பா வழிபாடு அப்படிங்கிறத செய்வாங்க. எல்லாராலும் செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறதும் இந்த ஆடி 18 திருநாளுக்கு உண்டு. அப்படி என்ன? இந்த நாளுக்கே ஒரு தனிப்பெரும் சிறப்பு உண்டு. 18 அப்படிங்கிற இந்த எண்ணிக்கை இருக்கு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமான எண்ணிக்கை. 11 கீழ்கணக்கு, 11 மேல் கணக்கு அப்படின்னு நாம படிக்கக்கூடிய நூல்கள் நமக்கு அமைந்திருக்கு. அது மட்டுமல்ல, பாரதத்தினுடைய யுத்தம் நடந்த நாட்கள் 18, பாரதத்தினுடைய அத்தியாயங்கள் 18, கீதையினுடைய அத்தியாயங்களும் நமக்கு 18. இந்த 18 அப்படிங்கிற எண்ணிக்கை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் 18 சித்த புருஷர்கள நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. 18 கணங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, சபரிமலையில ஐயப்பன் எழுந்தருளி அருள் புரியக்கூடியதும் 18 படிகளை கடந்துதான் நாம் சென்று அவரை வழிபாடு செய்கின்றோம். இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய புராணங்கள் இருக்கு இல்லையா? அந்த புராணங்களும் 18 வகையான புராணங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி 18 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கே நிறைய சிறப்புகளும், நிறைய உயர்வுகளும் உண்டு. அது பத்தியே நம்ம நிறையவே பேசலாம். ஆடி மாசத்துல ஏங்க இந்த 18 ரொம்ப விசேஷமானது அப்படின்னா, அப்பதான் காவேரி மாதா எல்லாரையும் வந்து சேர்ந்து அவர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே தான் இந்த நாளை பெரியோர்கள் கணக்கிட்டு ஆடி 18 பஞ்சபூதங்களின் துணை இல்லாமல் இந்த உலகத்துல நம்மால வாழவே முடியாது. இதை நல்லா நினைவு வச்சுக்கணும். அந்த பஞ்சபூதங்களிலே ஆதாரமாக இருக்கக்கூடிய 5ல் ஒன்றாக விளங்குவது தண்ணீர். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார். தண்ணீரை அமிர்தம் அப்படின்னே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். தண்ணீருக்கு இதை விட உயர்வு வேற யாரு நமக்கு சொல்லணும்? அந்த தண்ணீரை நாம பாதுகாக்கணும், தெய்வமாக கொண்டாடணும். இந்த ஒரு காட்சியை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் சோழ நாட்டை சார்ந்தவர்கள். அதனால நாங்க சின்ன வயசுல இந்த பண்டிகை காலத்துல ஊர் பக்கம் போனோம் அப்படின்னா ஒரு நல்ல காட்சி இந்த ஆடி மாசத்துல தெரியும். ஆடி 18 ஒட்டியோ இல்ல அதுக்கு ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியோ நீங்க பாத்தீங்கன்னா காவிரி பக்கம் வறண்டு இருக்கும். வாய்க்கால்ல எல்லாம் தண்ணியே இருக்காது. ஆனா இந்த 18 பக்கமா வர வர பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தண்ணி திறந்து விட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணீர் வந்து அப்படியே அந்த வாய்க்கால் வழியா வர ஆரம்பிக்கும். தண்ணீர் எப்போ நம்ம பக்கத்துல வருது அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ வீட்ல இருக்கிற சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணி வர்ற நேரத்துல போய் அந்த அந்த இடத்துல நின்னு